தமிழகத்துக்கான மெட்ரோ திட்டத்தை மத்திய அரசு நிராகரிச்சிச்சு. அதாவது அதிமுக, பாஜக கூட்டணி நிராகரிச்சிச்சுன்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து திமுக பரப்பிக்கிட்டு இருக்கு. கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டைனா கோயம்புத்தூரில் 10 தொகுதி அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. இவங்க தோற்ற இடத்துல இவங்க எதுக்கு வந்து மேம்பாலம் கட்டணுன்ட்டு கேட்குறாங்க. அதாவது அவங்க அந்த மக்களை பழி வாங்கணும் தான் நினைப்பார் செந்தில் பாலாஜி. 40 எம்பி வச்சு டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுங்க, நாடாளுமன்றத்தை முடக்குங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து நீ கோயம்புத்தூரில் மேடை போட்டு கத்துனீங்கன்னா என்ன அரசியல் அது? கோயம்புத்தூர்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொழில் நகரம். அதுக்கு வந்து ரொம்ப அவசியம் தேவை. இப்போ ஏன்னா நிறைய வண்டிகள் ஆகி போச்சு. இப்போ மெட்ரோ ரயில் தேவை. நீ மக்களுக்கான கரெக்டான நீ செயல் திட்டத்தை நீ கொண்டு வந்து செயலை முறையாக நீ செஞ்சுருந்தீங்கன்னா இந்நேரம் அந்த செயல் திட்டத்தை வந்து அங்கே மேலே பாஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பான். நீ வரக்கூடாதுன்னு பண்ணிட்ட. இதுதான் உண்மை. ஏன் இப்போ நாங்கள் எடப்பாடியார் கொடுத்தது எல்லாமே அங்கே பாஸ் ஆச்சு இல்லை, உந்த மட்டும் ஏன் பாஸ் ஆக மாட்டேங்குது? மக்கள் நலனை தாண்டி இதை அரசியலாக்கணுன்றது தான் திமுகவோட கொள்கையாக இருக்கா? மக்கள் நலன் என்னைக்குங்க வந்தது அவங்களுக்கு? இந்த மக்கள் நலன் சொல்லி தான் மக்கள் நல திட்டங்கள் நிறைய அறிவிக்கிறாங்களே. மக்கள் நல திட்டம்னு அறிவிக்கிறாரு, உங்களுடன் ஸ்டாலின் அறிவிக்கிறாரு, இதெல்லாம் அறிவிக்கிறாரு. 4.5 வருஷமாக எங்கேயா போனீங்க? எங்கள் பகுதியில் ஒரு மாட்ரு, ஒரு சின்ன பையன், அவனை போட்டு 3 பேர் போட்டு வெட்டி கொள்கிறான். ஏன் அங்கே போலீஸ் காவல் ரோந்து வர வேணாவா? ரோந்து பண்ணி லீடு பண்ணணுமா வேணாவா? இது பண்ணுறதே திமுககாரங்க தாங்க. இங்கே எத்தனை ஆயிரம் கோடியிலலாம் வந்து கஞ்சா வந்து மாட்டிச்சு. அது எல்லாமே திமுககாரன் கூட தானே. அவனுக்கு விற்றவனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்தவன் தான், உதயநிதி கூட ஃபோட்டோ எடுத்தவன் தான். அவங்க 2 பேர் கூட இருந்துக்கிறவங்க தான். 8 மதுபான ஆலைகளுக்கு சொந்தக்காரங்க திமுககாரங்க. ஆனால் மது விலக்கு கொண்டு வருவோன்ட்டு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஒயின் ஷாப்பை மூடுவோன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. அவனால் தலைக்கே நின்னாலும் மூட மாட்டான். ஏன்னா அவனுடைய குடும்ப வருமானம்லாம் பாதிக்கப்படுது. இப்போ இது போன்ற குற்ற நடவடிக்கைகள் தடுக்காமல் இப்போ காவல்துறை என்னதான் செய்து நீங்கள் நினைக்கிறீங்க? இவன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவனை போய் தேடுறது, அவன் கிடைக்கிறானோ இல்லையா வேறு எவனாவது பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறது, முடித்து கேஸை முடிச்சிடுறது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் இந்த எலெக்ஷனுக்கு தனித்து விடப்படுவார்னு நினைக்கிறேன். சிங்கிளாக தான் போட்டி போடுவார். ஆனால் அதிமுக மாதிரி திமுகவுக்கு தனித்து நிற்கிற ஒரு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு அவங்க அப்பாக்கே இல்லை, கருணாநிதிக்கே இல்லை, பிள்ளைக்கு எப்படிங்க வரும்? ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உனக்கு த்ரில் இருந்தால், திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், என்ன நீ உண்மையிலே கருணாநிதியோட வாரிசாக இருந்தால் நீ நெல்லியா பார்க்கலாம் தனியாக. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுக நிர்வாகி திரு விஜயபாஸ்கர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ கோவைக்கு அந்த மெட்ரோ திட்டம் அதாவது அந்த ப்ரொபோசல் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே வந்துட்டு தமிழகத்துக்கான மெட்ரோ திட்டத்தை மத்திய அரசு நிராகரிச்சிச்சு. அதாவது அதிமுக, பாஜக கூட்டணி நிராகரிச்சிச்சுன்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து திமுக பரப்பிக்கிட்டு இருக்கு. பாஜக தரப்புலையுமே வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சார் இந்த அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இது வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலமே அதிமுகவுடைய கோட்டை. கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டைனா கோயம்புத்தூரில் 10 தொகுதி அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. இவங்க தோற்ற இடத்துல இவங்க எதுக்கு வந்து மேம்பாலம் கட்டணுன்ட்டு கேட்குறாங்க. அதாவது அவங்க அந்த மக்களை பழி வாங்கணும் தான் நினைப்பார் செந்தில் பாலாஜி, நம்மளுக்கு ஓட்டு போடலன்ட்டு. அப்போ என்ன பண்ணுவார், அவர் அனுப்பிச்ச ப்ரப்போசலை தப்பாக அனுப்பிச்சிட்டாரு. அந்த ஒரு வழிமுறை கூட தெரியாமல் ஒரு ப்ரப்போசலை தப்பாக அனுப்பிச்சிட்டு அது வந்து பாஜக நிராகரிச்சிச்சு, அதிமுக இதுக்கு வந்து ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் போட்டு நேற்று கூட ஏதோ ஒரு மறியல் பண்ணியிருக்காரு. மறியலில் போராட்டம் பண்ணியிருக்காரு. இல்லை, போராட்டம் எதுக்கு பண்ணுறீங்க? இங்கே ஏன் பண்ணுறீங்க? 40 எம்பி வச்சுருக்கீங்கள, 40 எம்பி வச்சு டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுங்கள், நாடாளுமன்றத்தை முடக்குங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து நீ கோயம்புத்தூரில் மேடை போட்டு கத்துனீங்கன்னா என்ன அரசியல் அது? ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வருது. அதிமுகவோட பேரை டேமேஜ் பண்ணணும், பாஜகவோட பேரை டேமேஜ் பண்ணணும். அது ஒரு காலமும் எங்கள் எடப்பாடியாக இருக்கிற வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் ஒரு இமி அளவு கூட எங்களை டேமேஜ் பண்ண முடியாது. அது அவங்க நல்லாவே தெரியும். 10 ரூபா பாலாஜிக்கு எங்கள் புரட்சி தமிழர் எத்தனை மேம்பாலம் கட்டியிருக்காருங்க. கோவை மாவட்டத்தில் இருக்கட்டும், கொங்கு மண்டலத்திலேயே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வரும், அங்கெல்லாம் வந்து மேம்பாலங்கள் தான் அதிகம். ஏன் அப்போ நாங்கள் கொடுக்குற ப்ரப்போசல்ஸ் மட்டும் ஏன் அங்கே பாஸ் ஆகுது? கரெக்டாக மக்களுக்கு நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கான கரெக்டான ஒரு அதை என்ன சொல்லுவாங்க, அதை நாங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி நாங்கள் கரெக்டாக அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் செயல் திட்டத்தை வந்து நாங்கள் செயல்முறையாக பண்ணுறோம்.
உனக்கு அது செய்ய தெரியாதா? நீ ஒரு மந்திரி தானே? என்ன நீ மந்திரி தானே? இப்போ ஜெயில்ல இருந்தும் நீ மந்திரி தான். ஜெயில் இல்லாட்டியும் நீ மந்திரி தான். உனக்கு வந்து அந்த மக்கள பழி வாங்கணுன்ற எண்ணம் வந்து போச்சு. இவங்க அதிமுகவுக்கு தான் என்னைக்கா இருந்தாலும் ஆதரவுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால மக்கள பழி வாங்கணுன்றதுக்காக அந்த மேம்பாலம் வராத அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டான். பண்ணிட்டு இங்க என்ன பண்றான்? அட்லீஸ்ட் ஒரு 5% ஓட்டாவது அவங்க பக்கம் திருப்பலாமான்னு பார்க்குறான். அது அவன் வாழ்நாள்ல இன்னும் 10 முறை அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கூட இனி முடியாது. இனி 10 முறை ஜெயிலுக்கு தான் போவானே தவிர, அவனால அதிமுக கோட்டைய, திமுக கோட்டையா மாத்துறதுக்கு தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் முடியாது. இல்ல இப்ப வந்து கோயம்புத்தூருக்கு மெட்ரோன்றது ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்ப அப்படி அப்படி அனுப்பும் பொழுது, கிட்டத்தட்ட சாலைகள், அந்த கட்டிடங்கள் எல்லாம் எப்படி எப்படி போகுது, எந்த கட்டிடங்கள் இடிக்கப்படும்ன்ற மாரியான ஒரு செயல் திட்டங்கள் வந்து விரிவா கேட்டிருக்காங்க மத்திய அரசு. ஆனா, இந்த இதுல குறைபாடு வச்சுக்கிட்டு, இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள் பண்ணும் பொழுது, மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? அதாவது மெட்ரோனாவே முக்கிய தலைநகர்கள், தலைநகரங்களுக்கும் மெயினான சிட்டீஸுக்குமே தான் அவங்க வந்து அப்ரூவல் குடுக்குறாங்க. இதுக்கு வந்து அப்ரூவல் குடுக்கும்போது கோயம்புத்தூர்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு தொழில் நகரம். அதுக்கு வந்து ரொம்ப அவசியம் தேவை. இப்ப ஏன்னா நெறைய வண்டிகள் ஆயிப்போச்சு. இப்ப மெட்ரோ ரயில் தேவை. நீ மக்களுக்கான கரெக்ட்டான நீ செயல் திட்டத்த நீ கொண்டு வந்து முறையா நீ செஞ்சிருந்தீன்னா, இந்நேரம் அந்த செயல் திட்டத்த வந்து அங்க மேல பாஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பான். நீ வரக்கூடாதுன்னு பண்ணிட்ட. இதுதான் உண்ம. ஏன் இப்ப நாங்க எடப்பாடியார் குடுத்தது எல்லாமே அங்க பாஸ் ஆச்சுல்ல? உன்து மட்டும் ஏன் பாஸ் ஆக மாட்டேங்குது? அப்ப நீ வந்து பண்ணக்கூடாதுன்ற எண்ணம். மக்கள் இவர்களுடைய பிரச்சாரத்தை எப்படி பார்ப்பாங்க? மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? வாய்ப்பே இல்லங்க. இந்த முறை திமுகவ கொங்கு மண்டலம்னு இல்ல. எந்த மண்டலத்துக்கு வேணா போட்டும். இவங்கள யாருமே ஏத்துக்கிற மாரியே இல்ல. ஸ்டாலினுக்கும், எடப்பாடியாருக்கும் தான் போட்டின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நாங்க அம்மா என்ன சொன்னாங்க? கண்ணுக்கு எட்டுன தூரம் எங்களுக்கு எதிரியே இல்ல. அதே பாணியில இன்னைக்கு நாங்க சொல்றோம். எடப்பாடியார் கண்ணுக்கு எட்டுன தூரத்து வரைக்கும் எங்களுக்கு எதிரியே கிடையாது. திமுக எங்களுக்கு ஒரு எதிரியே கிடையாது. 200 தொகுதிக்கு மேல ஜெயிப்போம். கொங்கு மண்டலம் எப்பவும் போல முழுமையா ஜெயிப்போம். இத இத பொறுத்துக்க முடியாத செந்தில் பாலாஜி என்ன பண்றாரு? இதுபோல பொய் பிரச்சாரம் பண்றாரு, மேடை போடுறாரு, ஐயோ! எம்மான்னு அழுவுறாரு. இப்போ ஒரு சமூக வலைதளத்தில கூட பார்த்துருப்பீங்க. ஒரு டூ வீலர்ல பின்னாடி உட்காந்துட்டு, யாருமே இல்லாத ரோட்ல எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு போறது. பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஆளே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆட்டுறன்ற மாரி, ஆளே இல்லாத ரோட்ல இவரு பாட்டுக்கு எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு போறாரு. அத வந்து அவனுங்க திமுக காரனுங்க பெரிய செந்தில் பாலாஜி ஒரு லீடருன்ட்டு அவனுங்களே வந்து டெவலப் பண்ணி விடுறாங்க. இது எந்த விதத்துலன்னே தெரியல. வடிவேலு காமெடியோட மட்டமா இருக்குது அவனுடைய காமெடி. இனி அவன் ஜென்மத்துக்கும் 10 ஜென்மம் எடுத்தாலும் அதிமுக வீழ்த்த முடியாது. கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை. அவன் என்ன பொய் பிரச்சாரம் வேணா சொல்லட்டும். அங்க மெட்ரோ ரயில் திட்டம், செயல் திட்டம் நாங்க செயல்படுத்துவோம். 2026ல புரட்சி தமிழர் அரியணை ஏறட்டும். ஏறுன உடனே கொங்கு மண்டலத்தில மெட்ரோ ரயில் திட்டத்த செயல்படுத்துறதுக்கு புரட்சி தமிழருடைய ஆட்சி காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா நீங்க சொன்ன மாரி வானதி சீனிவாசன் கூட இத தான் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் முதல்வரான பின்னாடி இந்த திட்டம் கண்டிப்பா நிறைவேறணும்னு சொல்லிட்டு. ஸோ இது 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 போன்ற செயல் திட்டங்கள் வந்துட்டு அம் ஒரு ஒரு தொழில் நகரத்துக்கு அரசு வந்துட்டு ஒரு அரசியலாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப மக்கள் நலனை தாண்டி இதை அரசியலாக்கணுன்றது தான் திமுகவோட கொள்கையா இருக்கா? மக்கள் நலன் என்னைக்குங்க வந்தது அவங்களுக்கு? என்னைக்கு வந்தது திமுகவுக்கு? இதுவரைக்கும் அவங்களுக்கெல்லாம் மக்கள் நலனே கிடையாது. அவங்க சொந்த மக்கள், அதாவது அவங்க குடும்பத்துக்கு தான் அவங்க வந்து நலன தேடுறாங்களே தவிர, மக்கள் நலன் என்னைக்கு வந்தது? இது நீங்க கேட்கறதே எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. இதுவரைக்கும் வாழ்க்கையில அவங்க மக்கள் நலன பத்தி யோசிச்சதே கிடையாது திமுககாரங்க. இந்த மக்கள் நலன் சொல்லி தான் மக்கள் நல திட்டங்கள் நெறைய அறிவிக்கிறாங்களே! மக்கள் நல திட்டம்னு அறிவிக்கிறாரு. உங்களுடன் ஸ்டாலின் அறிவிக்கிறாரு. இதெல்லாம் அறிவிக்கிறாரு. 4 1/2 வருஷமா எங்கேய்யா போனீங்க? 4 1/2 வருஷம் எங்க போனீங்க? 4 1/2 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிக்க வேண்டியது தானே. சரி, இப்ப உங்களுடன் ஸ்டாலின்றாரு. இப்ப 4 1/2 வருஷத்துக்கு முன்னாடி யாருடன் இருந்தார் ஸ்டாலின்? யாருடன் இருந்தார்? இப்ப மட்டும் மக்களுடனா இருக்காரு? இல்ல. அது ஒரு வெறும் வெற்று விளம்பரம் தான். இப்போ இந்த திட்டத்த வந்து வாரம் பண்ணது வந்து அதிமுக ஆட்சி. இல்லையா? மக்களை தேடி அரசாங்கம் போனது வந்து அதிமுக ஆட்சியில. அம்மா ஆட்சியில. அதுக்கப்புறம் எடப்பாடியார் ஆட்சியில அந்த செயல் திட்டத்த நிறைவேத்திட்டு வந்தோம். வாரம் நாங்க வந்து ஒரு மண்டலம் வாரியாக, ஒரு வார்டு வாரியாக நாங்க வந்து அந்த செயல் திட்டத்த வந்து நிறைவேத்திட்டு இருந்தோம். பட்டா இல்லாதவங்க வந்து பட்டா வாங்கிக்கலாம். ஆன்லைன் பட்டா வாங்குறவங்க அங்க வந்து வாங்கிக்கலாம். ரேஷன் கார்டு இல்லையா அங்க வரலாம். என்ன வேணும் அரசாங்கம் சார்பா என்னென்ன பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவையோ அனைத்துமே செஞ்சு குடுத்தது அதிமுக. எங்க எடப்பாடியார் ஆட்சி, எங்க அம்மா ஆட்சி. இன்னைக்கு இவரு வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒட்டிக்கிறாரு. பேர் மட்டும் மாத்தி உங்களுடன் ஸ்டாலின்னு போட்டு அந்த பொம்மை முதலமைச்சர் ஒரு கீ குடுத்த பொம்மை நடந்து வருது. அத இவனுங்கலாம் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு தெரியாதா?
இது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் வந்து இந்த ஜோக்கெல்லாம் இனிமேல் எடுபடாது. இவனுங்க காமெடி படம் முடிஞ்சு போச்சு. சார், இப்போ தொடர்ந்து தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டுட்டே இருக்குது. காவல்துறை கிட்டத்தட்ட திமுகவுடைய ஒரு திமுக சொல்வதை மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதுன்ற மாதிரி சொல்லப்படுது. தமிழகத்தில் ஊடகங்கள் கூட அப்படி தான் பேசப்படுது, சமூக வலைத்தளங்கள்ல. எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மைதானங்க. என்ன இல்லை இந்த தமிழ்நாட்டில? சொல்லுங்க. என்ன வளம் வேண்டுமே இல்லை இந்த திருநாட்டில் ஏன் நம் கையை ஏந்தும் வெளிநாட்டின்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் பாடினது. சரிங்களா? அது என்ன வளம் இல்லைன்ட்டு பாடினாரு. இப்போ என்ன குறை இல்லை? இந்த திமுக ஆட்சியில் என்ன குறை இல்லை? எல்லா குறையும் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று ஏதோ மயிலாப்பூரில் ஒரு மர்டரு. மயிலாப்பூர் இப்போ எங்கள் பகுதியில் ஒரு மர்டரு. ஒரு சின்ன பையன் அவனை போட்டு 3 பேர் போட்டு வெட்டி கொல்றான். போலீஸ் ஸ்டேஷன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 300, 400 அடியில் தான் போலீஸ் ஸ்டேஷன். 300, 400 மீட்டருக்கு கூட இருக்கும். அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன். ஏன் அங்கே போலீஸ் காவல் ரோந்து வர வேணாவா? ரோந்து பண்ணி லீடு பண்ணணுமா வேணாவா? இவங்கெல்லாம் கேமராவை பொருத்திட்டு ஒருத்தன் குற்றம் செஞ்சதுக்கப்புறம், அதாவது ஒருத்தன் செயின் அறுப்பான். செயின் அறுத்ததுக்கப்புறம் கேமராவை பார்த்து போய் பிடிப்பாங்க. ஒருத்தன் போதைப் பொருள் விற்பான். ஆனால் போதைப் பொருள் விற்கிற மட்டும் கேமராவில் பார்க்கவும் மாட்டான், பிடிக்கவும் மாட்டான். அது ஏன்னு தெரில. அது என்னவோ டையப்பு. அதாவது இது பண்ணுறதே திமுககாரங்க தாங்க. இங்கே எத்தனை 1000 கோடியிலலாம் வந்து கஞ்சா வந்து மாட்டிச்சு. அது எல்லாமே திமுககாரன் கூட தானே. அவனுங்க விற்றவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்தவன் தான், உதயநிதி கூட ஃபோட்டோ எடுத்தவன் தான். அவங்க 2 பேர் கூட இருந்துக்கிறவங்க தான். அவங்க அதாவது திமுகவோட நெருக்கமாக இருக்கிறவங்க தான் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தையே இங்கே தமிழகம் ஃபுல்லாக பரவி விட்ருக்காங்க. அப்புறம் எப்படி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுக்கும்? ஒயின் ஷாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த நேரத்தில் இந்த நேரம் வரைக்கும் தான் கடை திறந்துடணும். 24 மணி நேரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 24 மணி வெளிநாட்டில் கூட அந்த மாதிரி கலாச்சாரம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் நைட்டுக்கு மேலே ஃபுல்லாக குவார்ட்டர் வியாபாரம், வெடிகாத்தால் குவார்ட்டர் வியாபாரம், கடை திறந்தாலும் சரக்கு கிடைக்கும், கடை திறக்கலனாலும் சரக்கு கிடைக்கும். அதுவும் வந்து நல்ல இதுவான்னு தெரியல, சரக்கான்னு தெரியல. இந்த பண்டிகை நாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலப்படமான சரக்கு விற்கிறாங்க. இவங்க 8 ஆலைக்கு சொந்தக்காரங்க. 8 மதுபான ஆலைகளுக்கு சொந்தக்காரங்க திமுககாரங்க. ஆனால் மது விலக்கு கொண்டு வருவோன்ட்டு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஒயின் ஷாப்பை மூடுவோன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. அவனால் தலைக்கே நின்னாலும் அவன் மூட மாட்டான். ஏன்னா அவனுடைய குடும்ப வருமானம்லாம் பாதிக்கப்படுது இல்லைங்களா? அப்புறம் எப்படி வந்து நாடு நல்லா இருக்கும், மக்கள் எப்படி நல்லா இருப்பான், சிறுவர்கள் எப்படி ஒழுக்கமாக இருப்பாங்க? ஒழுக்கன்றதே கெட்டுப்போச்சு தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியால். இல்லை, இப்போ காவல்துறை வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இப்போ சமீபத்தில் கூட ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி இங்கே பாரிஸில் வந்துட்டு ரவுடிகள் சண்டையிட்டது, அந்த பெண் மாணவி வந்து கொலை வழக்கு, இது போன்றதில் வந்து காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அதை தான் சார் நான் சொல்ல வரேன். நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு. என்ன சொன்னேன்னா, காவல்துறை வந்து இப்போ அந்த கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்துடுறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் ரவுண்ட்ஸ் வருவாங்க, ஆட்டோவில் ரவுண்ட்ஸ் வருவாங்க, 2 வீலரில் ரவுண்ட்ஸ் வருவாங்க, ஜீப் அந்த இடத்துல ஜீப்பு, போலீஸ் ஜீப்பு, புல்லட்டு சவுண்டு கேட்டுச்சுன்னா தப்பு பண்ணுற அந்த சமூக விரோதிகள் வந்து பயம் வரும், ஓடிடுவான். புரியுதுங்களா? ஓடிடுவான். இப்போ அப்படி இல்லையே. எல்லாம் ஸ்டேஷன் உள்ள தான் படுத்துட்ருக்காங்க. எங்கே அவங்களாம் ரோந்து போகிறாங்க? எந்த போலீஸாவது ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்களா? இதை இப்போ எனக்கே ஒரு பிரச்சனைன்ட்டு காவல் நிலையத்தில் கமிஷனர் ஆஃபீஸ்லேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கூட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 முறை தான் வந்து வீட்டில் வந்து கையெழுத்தே போட்டிருக்காங்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்து, இந்த 1.5 மாதத்தில். அப்போது எப்படி வந்து இந்த சமூக விரோதிகள்லாம் எப்படி வந்து பயம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம்? ஒரு காவல்துறை மேலே பயம் வரணுங்க. ஒரு ரவுடி பையன், ஒரு திருட்டு பையன், ஒரு கஞ்சா விற்கிறவன், ஒரு சாராயம் விற்கிறவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்னால் பயம் வரணும். இப்போ இது போன்ற குற்ற நடவடிக்கைகள் தடுக்காமல் இப்போ காவல்துறை என்னதான் செய்யுது நீங்கள் நினைக்கிறீங்க? அதை தான் சொல்கிறேனே. இவன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவனை போய் தேடுறது, அவன் கிடைக்கிறானோ இல்லையோ வேறு எவனாவது பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறது, முடித்து கேஸை முடிச்சிடுறது. அதாவது அவங்களுடைய தரப்பில் குட் புக்ஸில் நான் எல்லாமே பண்ணிட்டேன், நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு எடுத்துங்க. யார் அந்த சார்? இன்னி வரைக்கும் விட தெரிஞ்சுதா? தெரியலல்ல. ஆனால் இப்போ அவனை தூக்கி உள்ளே ஜெயிலில் போட்டிங்கல்ல. கேட்டால் நாங்கள் தப்பு பண்ணணும் ஜெயிலில் போட்டோம், ஆனால் தப்பு பண்ண தூண்டுறவனை நாங்கள் தேட மாட்டோம். ஏன்னா அவங்க ஆள் திமுககாரன் தானே தப்பு தானே தூண்டுறவன். இவன் வெறும் புரோக்கர் தானே. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பையன் அந்த அவன் பேர் என்ன, ஞானசேகர், புரோக்கர் தானே அவன். அந்த புரோக்கர் தான் மாட்டிக்கினான். ஆனால் அந்த புரோக்கரை தூண்டி விட்டவன் யார்? அந்த வேலையை செய்ய சொன்ன யார் அந்த சார்ன்ட்டு ஆரம்பித்து வச்சது எங்கள் எடப்பாடியார். இன்னி வரைக்கும் அதுக்கு பதில் இருக்கா? கிடையாது.
அப்புறம் எப்படி சார் போலீஸ் வந்து நாங்கள் நம்புறது, பொதுமக்கள் எப்படி நம்புறது? இப்போ பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்ட்டு ஒரு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த பிரசாந்த் கிஷோர் இருக்கட்டும், யார் இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து டம்மி பீஸ் ஆகிட்டார் இல்லையா? பீகாரில் அவர் என்னைக்கு வந்து தோத்தாரோ அன்றைக்கி எல்லாருமே அவர் வந்து டம்மி பீஸ் ஆகிட்டார் தமிழ்நாட்டில். இனி வந்து எந்த கட்சியும் வந்து அவரை நம்ப போகிறதில்ல. சரி, அது அவருடைய விருப்பம். அது அவர் பல கோடிகளை செலவு பண்ணி அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார். அவர் தோத்தார், போயிட்டார். பட் இனி வந்து அவருடைய வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் அந்த இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சரி, நம்மளுக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமை வந்து தலைவர் வச்சுருக்கார் மறைமுகமாக. அந்த கம்பெனியில் வந்து பிரம்மானியாவா ஏதோ ஒரு கம்பெனி பேர் தான், எங்களுக்கு கூட அவ்வளோ தெரியாது, அவங்களாம் யாருன்னு கூட தெரியாது. அவங்க வந்து எங்களுக்கு வந்து சிறப்பாக பணியாற்றுறாங்க. அதாவது எடப்பாடியார் முதலமைச்சராக்கிறதுக்காக அந்த நிறுவனம் எங்களுக்காக சிறப்பாக பணியாற்றுறாங்க. சிறப்பாக பணியாற்றுறாங்கன்னு உடனே என்ன பண்ணிட்டார் ஸ்டாலின், டேய் அந்த குரூப்பை பிடி, அதில் எவனையாவது பிடிச்சி ஒரு பொய் கேஸை போடுன்ட்டு நேற்று 4 மணிக்கு ஹரின்றவரையும் சாயின்றவரையும் 2 பேரையுமே பிடிச்சி இந்த அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் பிடிச்சி வச்சுட்டு அவங்க மேலே கஞ்சா கேஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவன் கேஸ் போடுறது இத்தினூண்டு பொட்டலத்தை ஒன்று வச்சுட்டு கேஸ் போடுறான். 28 லட்ச ரூபா பணம். 28 லட்ச ரூபா பணம்ன்றது இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. அது யார் வேணா அவங்க கிட்ட இருந்தாலும் சொல்லப்படாது. இப்போ பிடிச்சவங்க கிட்டேயும் கிடையாது. ஆமாம், பிடிச்சவங்ககிட்டையும் கிடையாது. சொல்கிறது இவர் பேர் சொல்லனால அவங்க விசாரிச்சு. ஆமாம், பேர் சொன்னால் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு நேற்று 4 மணிக்கு பிடிச்சவங்கள இன்றைக்கி விடிய முடிஞ்சு இன்றைக்கி மதியம் 2 மணி வரைக்கும் காவல் நிலையத்தில் உட்கார வச்சு அவங்கள அதாவது எப்படியாவது மிரட்டி அதிமுகவுக்கு இவங்க வேலை செய்யக்கூடாது, அதிமுக வந்து ஆட்சி அமைக்கக்கூடாது. அதனால் அந்த ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த ஸ்டாலின் கூட இருக்கிற இந்த ரவுடி பசங்க, இந்த போலீஸு, ஸ்டாலின் கூட இருக்கிற மெயின் இது குற்றவாளிகளே பார்த்தீங்கன்னா காவல்துறையை வச்சு தான் அந்த குற்றவாளியை நடத்துகிறாரு. காவல்துறையை வச்சு ஏவி விடுறது, காவல்துறையை வச்சு பயங்காட்டுறது. இப்போ அந்த 2 பேரையும் பிடிச்சி இப்போ அவங்க மேலே எந்த குற்றமும் இல்லை, நிரூபணம் ஆயிடுச்சுல்ல, விசாரிச்சிங்க, எல்லாம் பண்ணிங்க. இப்போ எதுவுமே இல்லைன்னா வெளில விட்டிங்கல்ல. இதுவே ஏதாவது அவங்க மேலே குற்றமாக இருந்திருந்தால் விட்டுருப்பீங்களா? அப்போ எதுக்கு இந்த பொய் கேஸு போட முயற்சிக்குது இந்த திமுக? ஏன்னா அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்க போகுதுன்னு 110% நிரூபணம் ஆயிடுச்சு. மக்கள் மனசில் எடப்பாடியார் தான். இனி எந்த லீடர் வந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் கண்ணு கட்டின தூரம் எங்களுக்கு எதிரியே கிடையாது. எங்கள் எடப்பாடியார் ஒருத்தர் தான். அவர் எதிர்க்க எங்கள் கண்ணு கட்டின தூரம் எங்களுக்கே எதிரி கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் திமுகவுக்கு பயம் வந்து போச்சு, ஸ்டாலினுக்கு பயம் வந்து போச்சு. அடுத்தது முடிஞ்சு போச்சு, இப்பித்தலெல்லாம் வச்சது வேஸ்ட்டாக போச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் கண்டினியூ பண்ணலாம், இவங்களுக்குள்ள கூட்டணி ஒத்துமை இல்லை, அது இல்லைன்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லி என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. இப்போ நம்மளுக்காக வேலை செய்கிறாங்க இல்லையா, தலைவருக்காக வேலை செய்கிறாங்க. வேலை செய்கிறவங்கள அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ரகசியமாக அவங்க வந்து வேலை செய்கிறவங்கள எப்படியோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி அவங்க யாருன்றது அவங்க மேலே பொய் கேஸை போட்டு பயன்படுத்தினா மீதி இருக்கிறவங்க அந்த கம்பெனி ஸ்டாஃப் வேலை செய்வானா? புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி கூட வச்சுக்கோங்களேன். இப்போது என் வண்டி டிரைவர் எடுத்துகிட்டு போகிறான், டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான்னு வச்சுங்க, கேஸ் யார் மேலே வரும்? டிரைவர் மேலே போடணும். டிரைவர் மேலே தானே போடணும். ஆனால் கார் ஓனர் மேலே போடுவாங்க. அந்த மாதிரி இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்ற மாதிரி இந்த சின்ன பசங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிவிட்டு நேராக அந்த எம்டி மேலே கேஸை போட்டுடலாம். புரியுதுங்களா? அவர் அந்த எம்டி மேலே கேஸை போட்டால் அவன் பயத்தில் அவங்க வரப்போகிறது கிடையாது. உள்ள அந்த பிரம்மண்யாவுடைய எம்டி மேலே கேஸை போட்டால் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே மறுபடியும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் உள்ளே வராது, பயம் காமிச்சிடலாம் அப்படின்னு அவனுடைய பயம் காட்டுறதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் அதிமுக கிடையாது. அதிமுக உழைக்கின்ற உண்மை உள்ள யாராக இருந்தாலும் திமுகலாம் பயப்படுறவங்களே கிடையாது. அதை முதல்ல அவர் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி குழந்தைத்தனமான மிரட்டுற தோனியில் அரசியல் பண்ணுறதெல்லாம் அவங்க அப்பங்காலத்தோடு முடிஞ்சு போச்சு. இவருக்கெல்லாம் பயம் காட்டவே தெரியல, பாவம் இவர். கண்டிப்பாக சார். இப்போ திமுக கூட்டணின்னு பேசுகிறப்ப காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன மோதல்கள் முட்டல்கள் இருக்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுது. இன்றைக்கி நடந்த அந்த புத்தக வெளியீட்டில் கூட அது நடந்திருக்குன்ற கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி சார் பார்க்குறீங்க அதை? பார்த்தேன், நானும் அந்த பத்திரிகைகளை பார்த்தேன். செல்வ பெருந்தகை ஆப்சண்ட்டு, இவர் இந்த உதயநிதி வந்து அப்செட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே காங்கிரஸ் திமுக விட்டு ஆப்சென்ட் தான் ஆக போகுது. உண்மையிலே உதயநிதி அப்செட்டில் தான் இருக்கார். அது 2 பேருமே காமிச்சிக்காமல் மறுபடியும் எப்படியோ கையில் காலில் வந்து செல்வ பெருந்தகையே வர வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? மேல் இடம் செல்வ பெருந்தகையே வேணான்னு சொல்லிடுச்சுன்ட்டு வெளியில் பேசிக்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியல. அந்த இதில் பங்கெடுக்க வேணாம், இனி நம்ம திமுக விட்டு தள்ளி இருப்போன்ற மாதிரி ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி.
ஏதோ விஜய் கூட சேர்றாங்களோ, இல்லை காங்கிரஸ் தனியாக போதோ, இல்லை எந்த பக்கம் கூட்டணி போதோ, ஆக மொத்தம் செல்வ பெருந்தகை வெளியே போயிட்டார். மறுபடியும் உதயநிதி ஆளை அனுப்பிச்சு எப்படியாச்சும் கூப்பிட்டு வாயா, வெளியில் கேமராலாம் இருக்குது, மீடியாலாம் இருக்குது, அவர் போயிட்டாருன்ட்டு இவனுக்கு உடனே வந்து கிளப்பி விட்டுருவாங்க, திமுக கூட்டணியில் உரசல்ன்ட்டு நம்ம இதைத்தானையா பண்ணிகிட்ருக்கோம் அவங்க எதிர்கட்சிக்கு, அது நம்மளுக்கே பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் செல்வ பெருந்தகை வர வச்சு, செல்வ பெருந்தகை அது போடலாம் இல்லை, அவர் ஒரு மொழி இது பண்ணி நான் வந்து ஆப்சண்ட் இல்லை, ஐ எம் ப்ரெசன்ட் சார்ன்ற மாதிரி வந்து நின்றுட்டார். இல்லை அண்ணன் எங்கேயும் போக மாட்டாரு, கரெக்டாக வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டாரு. அண்ணன் வரமாட்டார்னு எல்லாம் நினச்சாங்க, ஆனால் அண்ணன் கரெக்டாக வந்துட்டாரு அப்படின்றது வந்து இப்போ இந்த விஜயோட கூட்டணி வச்சு தான் சொல்கிறாரு நினைக்கிறீங்களா? பின்னங்க காங்கிரஸ் அவங்க விட்டு வெளியேறதுக்கு 90% கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்களாம். இப்போ ஊடகங்களே நிறைய பேர் நீங்கள் பார்த்தாவே காங்கிரஸ் மேட்டர் தான் ஓடுது. காங்கிரஸும் விஜயும் சேரப்போது, அவங்க 3வது அணி அமைக்கிறாங்க, 4வது அமைக்கிறாங்கன்றாங்க. அப்போ உதயநிதிக்கு பயம் வருமா வராதா? ஸ்டாலினுக்கு பயம் வருமா வராதா? இருக்கிறது ஒரே ஒருத்தர். காங்கிரஸ் போயிடுச்சுன்னா விடுதலை சிறுத்தை இருக்குமான்னு தெரியாது, கம்யூனிஸ்ட் இருக்குமான்னு தெரியாது. ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா கூட எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் இந்த எலெக்ஷனுக்கு தனித்து விடப்படுவார்னு நினைக்கிறேன். சிங்கிளாக தான் போட்டி போடுவார். அவங்களும் திராணி இருக்கிற கட்சி தான். திமுக தனித்து நிற்கட்டுமே, ஏன் பயப்படுறாங்க? செல்வ பெருந்தகை யாருங்க? இப்போ தாங்க அந்த காங்கிரஸுக்கு வந்து அவரும் பார கட்சி மாறி வந்தவர் தான். இப்போ தான் காங்கிரஸுக்கு தலைவர் ஆனார். ஆனால் அதிமுக மாதிரி திமுகவுக்கு தனித்து நிற்கிற ஒரு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே அவங்க அப்பாக்கே இல்லை, கருணாநிதிக்கே இல்லை, பிள்ளைக்கு எப்படிங்க வரும்? அதெல்லாம் தனித்து நிற்கிற தைரியம் அண்ணா திமுக தான். 234 தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தை மட்டும் நிறுத்தி ஆட்சி பிடிச்ச கட்சி எங்கள் கட்சி. அப்போ அவன்லாம் எங்கள் கிட்ட போட்டி போடுறது வக்கில்லாதவங்க சார். இந்த ஸ்டாலின் உதய கருணாநிதிக்கே வக்கில்ல, அப்பனும் பிள்ளைங்க எப்படி வந்து எங்கள் கூட போட்டி போட்ட முடியுமா? இப்போவும் நான் கேட்குறேன், திரு ஸ்டாலின் அவர்களே, இது வாயிலாக கேட்குறேன், திரு ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உனக்கு த்ரில் இருந்தால், திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், என்ன நீ உண்மையிலே கருணாநிதியோட வாரிசாக இருந்தால் நீ நெல்லையா பார்க்கலாம் தனியாக. நீ நில்லு, எங்கள் கூட எந்த கூட்டணி வேணாம், 234 தொகுதியில் அவங்க உதயசூரியன் சின்னத்தை பயன்படுத்தி நில்லுங்க. பெரிய கட்சி தானே. இப்போ எவ்வளோ பேட்டிகளை பார்த்தா ரங்கராஜ் பாண்டே கூட சொன்னார், பெரிய கட்சி வந்து நம்பர் 1 திமுக, நம்பர் 2 அதிமுகனார். அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. அது என்ன நம்பர் 2 அதிமுக? நம்பர் 1 தான் இனிமேல் அதிமுக. இப்போ நம்பர் 1 திமுகன்ட்டு சமூக ஊடகத்தில் யாரையாவது விட்டு பேசுறதுக்கு உனக்கு தெரியுதுல்ல? நம்பர் 1 கட்சியாக இருந்தீங்கன்னா நீ உனக்கு உண்மையிலே நீ ஆம்பளையாக இருந்தால் நில்லு தனியாக. நில்லையா? நாங்கள் நிற்கலை, நின்று ஆட்சி பிடிக்கல, சரி நின்று தோத்தம் இருக்கிறோம், நின்று ஜெயிச்சும் இருக்கிறோம். நீ நின்று இருக்கியா? முதல்ல விளையாட்டை வேடிக்கை பார்க்கலாங்க, விளையாடுறவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் இல்லையா? களத்தில் இறங்கி பாரு, எங்களை மாதிரி நின்று பாரு, தைரியம் தான்வா. நீ தனியாக நிற்கிறதா தான் சொல்லு, எங்கள் எடப்பாடியார்கிட்ட நாங்கள் பேசி நாங்களும் தனியாக நிற்கிறோன்னு சொல்கிறோம். நீ உண்மையிலே ஆம்பளை தனியாக இல்லை, நாங்களும் தனியாக நிற்கிறோம், எந்த கூட்டணியும் வேணாவா? கண்டிப்பாக சார். சார் இப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியில் கொடுத்தது முக்கியமானது வந்துட்டு இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்துட்டு. ஆனால் நேற்று வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்த வழக்கில் வந்துட்டு அரசு சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, கிட்டத்தட்ட அதில் ஏதாவது திருத்தங்கள் செய்வதற்கு அரசு தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கல் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட புதிய ஓய்வு திட்டத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த பழைய ஓய்வு திட்டத்துக்கு செயல்பாடு குறித்து ஒரு குழு அமைச்சாங்க. ககன்தீப் சிங் பேடி தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு வந்து இன்னும் அறிக்கையும் தாக்கல் செய்யப்படாமல் இருக்கிறது. இந்த சூழலில் இது மாதிரியான நீதிமன்றத்தில் திமுக அரசுடைய தாக்கல் செய்யக்கூடிய இந்த இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது திமுக அவங்க எலெக்ஷனுக்கும் சரி, அவங்க தேர்தலுக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து அரசு ஊழியர்கள் வேணும். அரசு ஊழியர்களை வச்சு தான் திமுக வந்து உள்ள பல வேலைகளை பார்த்துட்டு வந்துருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்ஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் தான். எஸ்ஐஆருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழக அரசுடைய கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க தான் வந்து வேலை செய்கிறாங்களே தவிர மத்திய அரசாங்கத்துலேருந்து யாரும் வந்து வேலை செய்யலை. வேலை செய்கிறது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இது. அப்படின்ற பட்சத்தில் அரசு ஊழியர்கள் பார்த்திங்கன்னா நிறைய மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் சப்போர்ட் பண்ண காலம்லாம் உண்டு. ஆனால் அம்மா இருந்த காலத்தில் அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதிமுகவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்கள வச்சு தான் இப்போ இந்த எஸ்ஐஆரில் பல தில்லுமுள் வேலை பார்க்குறாரு. செத்தவனை சாகாத மாதிரியும், ஸ்விஃப்டான வீடு காலி பண்ண போனவனை காலி பண்ணாத மாதிரியும், அதே விலாசத்தில் இருக்கிற மாதிரியும் அந்த போலி இதெல்லாம் செட் பண்ணி மீண்டும் அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுடைய வாக்குகளை வந்து ரெனியூவல் பண்ணுறதுக்கு அவங்க அரசு ஊழியர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க.
இது வாயிலாக நான் அரசு ஊழியர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திமுக உழைச்சாலும் இவங்களுடைய அதான் சொல்லுவாங்களே, எவ்வளோ தான் குளிப்பாட்டி நடு வீட்டில் கொண்டு வந்து வச்சாலும் அது அதோட வேலையை தான் பார்க்கும். அது அந்த மாதிரி அரசு ஊழியர்களுடைய வயிற்றில் அடிக்கிறது தான் முதல்ல வேலையே உங்களுக்கு. திமுகவுடைய வேலை அரசு ஊழியர்களை ஏமாற்றி வயிற்றில் அடிக்கிறது தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ அந்த மதுரை கிளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து கேட்குது. கேட்கும்போது இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? என்ன சொல்லணும்? பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நாங்கள் கொண்டு வருவோன்ட்டு அரசு ஊழியர்கள்கிட்ட நாங்கள் வாக்களித்தது உண்மைதான், நாங்கள் வார்த்தை கொடுத்தது உண்மைதான், ஆனால் எங்களால் செயல்பட முடியாத போச்சு, கண்டிப்பாக நாங்கள் அடுத்தது செய்வோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னல. அவங்களால செய்ய முடியாது. அது செய்ய முடியாத ஒரு திட்டத்தை பொய்யா வந்து அரசு ஊழியர்களுடைய வாக்குகளுக்காக மட்டும் பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. இதுதான் உண்மை. புதிய ஓய்வூதிய திட்டத்தில் வந்து நீங்கள் வேணால் நான் பல மாற்றங்கள் பல திருத்தங்கள் வேணால் செய்கிறோன்ற. நீ ஏன் அதை செய்த? நீ என்ன சொன்ன? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வா. 2003க்கு அப்புறமா பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நீ செயல்படுத்துறதுக்கு வந்து என்ன உனக்கு வந்து கஷ்டம்? 2003க்கு மேலே பணியமர்த்தப்பட்டவங்க உனக்கு வந்து புதிய ஓய்வு திட்டத்துக்கு வந்துடுவாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஏன் நீ செயல்படுத்த மாட்டுற? அப்போ அவங்களுடைய வாக்குகள்லாம் இப்போ உனக்கு வேணாவா? இப்போ புதுசாக இருக்கிறவங்களுடைய வாக்குகள் போதுமா? அதேமாதிரி ரிட்டையர் ஆனால் ரிட்டையர்மெண்ட்டு காசு கிடையாதுன்றான். ரிட்டையர்மெண்ட் காசு இல்லைன்றாங்க. ரிட்டையர்மெண்ட் காசு இல்லை, திருப்பி நீ பென்ஷன் கேட்க மாட்டேன்ட்டு எழுதி கொடுத்துட்டு இந்த போ அப்படின்றான். புரியுது? அப்போ வந்து அரசு ஊழியர்களுடைய வயிற்றில் அடிக்கிறது தானே இதுக்கு ஏற்றுக்க முடியும். அப்படி தான் நம்ம பொதுமக்கள் நம்ம அப்படி தானங்க பார்க்க முடியும். அப்போது அரசு ஊழியர்கள் முழுக்க இந்த வாட்டி வந்து கண் விழிச்சுப்பாங்க. முழுக்க இந்த திமுக அரசை தூக்கி போடணுன்ட்டு எவ்வளவோ பேர் வந்து முடிவு. ஏன் ஆசிரியர்கள் தாங்க எலெக்ஷனுக்கு உள்ளே உட்காருவாங்க. உள்ளே உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. உன்னை முதலமைச்சர் ஆக்குனாங்க. ஏன்? நீ கொடுத்த வாக்குறுதியால் தானே. உங்களுடைய வாக்குறுதியை நம்பி தானங்க வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்காக உழைச்சாங்க. எல்லா தரப்பு மக்களும் வாக்களிச்சிடலாங்க. எல்லா தரப்பு மக்களும் வாக்களிச்சு. இந்த அரசு ஊழியர்கள் அதாவது எல்லா துறை அரசு ஊழியர்களும் வாக்களிச்சாங்க. இனிமே எடுத்துக்கோங்க. துப்புரவு பணியாளர்கள் முதற்கொண்டு உயர்தர அதிகாரிகள் வரைக்கும் யாராக இருந்தாலும் இனி இந்த திமுக அரசை தூக்கி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திமுகவுக்கு ஓட்டே கிடையாது, அரசு ஊழியர்கள் ஓட்டு கிடையாது. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா 2% ஓட்டு தானே, நம்ம வேறு விதமாக நம்ம வந்து காசு கொடுத்து ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சார். இனி அவர் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் திமுகவால் 2026 எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாது. இப்போ ஏற்கனவே தொடர்ந்து இப்போ ஆசிரியர்கள் ஜாக்டோஜி அமைப்பில் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த தீர்ப்புக்கு அப்புறம் மறுபடியும் போராட்டம் நடத்தக்கூடிய சூழல் தான் வரும். இதை வந்து திமுக அரசு எப்படி எதிர்கொள்ளுன்னு நினைக்கிறீங்க? திருப்பி போய் சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்ல போகிறாங்க? திருப்பி போய் தான் சொல்லுவாங்க. ஜாக்டோஜியோவாக இருக்கட்டும், இல்லை பல அரசு அதிகாரிகளுடைய பல கட்டமைப்புகள் இருக்குது, அரசு ஊழியர்களுடைய பல கட்டமைப்புகள் இருக்குது. அந்த எல்லா கட்டமைப்புகளுக்கும் தனித்தனியாக பொய் தான் சொல்ல போகிறாங்க இல்லையா? இத்தனை வருஷம் என்ன சொன்னான்? மறுபடியும் நம்புவாங்களா இவங்க சொல்கிற பொய்யை? நம்பினா அதை அவங்க தள்ள அவங்களே மண்ணள்ளி கொட்டிக்கிறது. இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? இனி நம்புறதும் நம்பாததும் அரசு ஊழியர்கள்கிட்ட தான் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி துப்புரவு பணியாளர்கிட்ட இருக்கட்டும், எந்த உயர் ரக அதிகாரிகளாக கூட இருக்கட்டும், அவங்க தள்ள அவங்களே மண்ணள்ளி போட்டுப்பாங்களா? ஒரு வாட்டி போட்டுக்கிட்டு பத்தாதா? 2021 போட்டுக்கிட்டாங்க, மறுபடியும் 26லையும் போட்டுக்கிறதுக்கு மண்ணள்ளி கொட்டிப்பாங்கன்னு சொல்லி திமுக நம்புறது தப்பு இல்லை? வாய்ப்பே இல்லைங்க. இனி அரசு ஊழியர்கள் திமுக பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, எழுதி வச்சுங்க. அதான் சொல்கிறேன், அடுத்தது அவங்க எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது. நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.